ஊழ்வினை என்றால் என்ன? இது குறித்து நம் தமிழ்ச் சான்றோர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள்? ஊழ்வினை பயன் எப்படி நம்மை பின்தொடர்ந்து வருகிறது என்பதைத்தான் இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். பழந்தமிழ் பெருங்காப்பியங்களான ஐம்பெரும் காப்பியங்கள். அந்த ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் நூலாக இருப்பது சிலப்பதிகாரம், அடுத்து சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி என்று 5 நூல்கள் நம்முடைய பழந்தமிழ் பெருங்காப்பியங்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட காப்பியத்தில் முதல் நூலான சிலப்பதிகாரத்தில் 3 தத்துவங்கள் முன்னிறுத்தப்படுகின்றன. ஒன்று, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று 3 நெறிகளை நமக்கு முன்னிறுத்தி காட்டியிருக்கிறது சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசினுடைய பணியிலே இருக்கக்கூடியவர்கள், மக்களின் வரி பணத்திலே மாத ஊதியமாக பெறக்கூடியவர்கள், அது மன்னராட்சி காலமாக இருந்தாலும் சரி, மக்களாட்சி காலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் மக்கள் வரி பணத்திலிருந்து பெறக்கூடிய ஊதியம் மக்களுக்காக சேவை செய்வதற்கானதாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மக்களிடம் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு தான் செய்ய வேண்டிய கடமைகளுக்காக அதிகப்படியான கையூட்டு பெற்று இந்த மக்களுடைய பணத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சொல்கிறது. அரசியலிலே இருந்து கொண்டு, அரசு பணியிலே இருந்து கொண்டு, மக்கள் பணத்தில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இவர்களின் செயல்களை அறம் என்பது பார்த்து கொண்டே இருக்கும். நாம் சில நேரங்களில் நினைப்போம், இந்த ஊழல்வாதிகள், இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பவர்களுக்கு எந்தவித தண்டனையும் கிடைக்காமல் இருக்கிறதே என்று நாம் நினைப்போம். ஆனால் அறம், தமிழில் மாத்திரம்தான் இந்த அறம் என்கிற ஒரு வார்த்தையினுடைய மிக உன்னதமான சொல்லாக இருக்கிறது. இந்த அறம் என்பது பொறுத்திருக்கும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை போல பொறுமையாக இருந்து ஒரு நாள் அறம் மிகப்பெரிய தண்டனையை அவர்களுக்கு கொடுத்துவிடும். அப்படித்தான் நம்முடைய சிலப்பதிகாரத்திலே தவறான தீர்ப்பு கொடுத்த பாண்டியன் நெடுஞ்செழியனை கெடுகனின் ஆயுள் என்று சொல்லால் கண்ணகி, அவன் அரச கொற்ற குடையிலே இருந்து கொண்டு கீழே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டான். அதனால் அரசில் இருப்பவர்களுக்கு, அரசியல் பிழைத்தோர்க்கு எது கூற்றமாக, யமனாக எது இருக்கும் என்றால் அறமே வந்து நின்று அவர்களை கொன்றுவிடும் என்பது முதல் நெறி. இரண்டாவது நெறி, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். கண்ணகி கற்பு நெறி தவறாமல் கற்பின் வழி நின்ற ஒரு பெண்ணாக இருந்ததினால்தான் அவளுடைய சொல் கேட்டு அந்த தீயானது மதுரையை பற்றி கொண்டது. கெடுகனின் ஆயுள் என்றால் பாண்டிய மன்னனினுடைய உயிரானது பிரிந்துவிட்டது. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். கெடுகனின் ஆயுள் என்றால் தவறான தீர்ப்பு கொடுத்த பாண்டிய நெடுஞ்செழியன் மாண்டு போய்விட்டான். அவனோடு சேர்ந்து அவன் மனைவி கோப்பெருந்தேவியும் மாய்ந்து போனான். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பதற்கு இது ஒரு பொருளாகும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சோழ நாட்டிலே இருந்த கோவலனும் கண்ணகியும் பாண்டிய நாட்டிற்கு, மதுரைக்கு சென்ற பிறகு சோழ நாட்டிலே தொடங்கிய அந்த ஊழ்வினையானது தொடர்ந்து சென்று அந்த பாண்டிய நாட்டிலே அவன் கள்வன் என்று பெயர் சூட்டப்பட்டு கழுத்தறுபட்டு மாண்டு போனான் கோவலன். அதற்கு காரணமாக இருந்தது அவன் செய்த முற்பிறவியினுடைய ஊழ்வினை காரணமாக அமைந்தது. ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டும். 1000 கன்றை ஈன்ற பசுக்கள் இருந்தாலும் ஒரு கன்றானது தன்னுடைய தாயின் மடி தேடி எப்படி போய் சேர்ந்து பால் குடிக்குமோ, அப்படி ஒரு தாய்ப்பசுவை நோக்கி ஒரு கன்றானது சென்று எப்படி தன் தாயை தேடி பால் குடிக்குமோ, அப்படி ஒரு மனிதன் செய்த நல்வினை, தீவினை இரண்டும்
அவனை சரியாக கண்டறிந்து அவனிடம் போய் சேர்ந்து விடும். இதைத்தான் பட்டினத்தாரும் ஒரு பாடலில் சொல்கிறார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழியம்பு ஒழுகிய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தளமேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடர்வது இருவினை புண்ணிய பாவமே என்று பட்டினத்தாரும் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதனை பின்தொடர்ந்து செல்வது அவனுடைய செல்வம் அல்ல, அவன் செய்கின்ற நல்வினை தீவினைதான் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்றைக்கு நல்வினையும் தீவினையும் சுழியமாகிறதோ, அதாவது பூச்சியமாகிறதோ, அன்றைக்கு அவன் இறைவன் திருவடி நிழலுக்குள் சென்று விடுவான். இந்த வினை என்பது, அதாவது ஊழ்வினை என்பது விதி என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பிறவிகளின் தொடர்ச்சியாக நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய இந்த இரு வினைகளின் பொருட்டே நமக்கு அடுத்தடுத்த பிறவிகள் என்பது கிடைக்கின்றது. திருவள்ளுவர் ஊழ் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த ஊழ் என்ற அதிகாரத்திலே அவரும் ஊழுக்கு ஆதரவான குரலைத்தான் எழுப்பியிருக்கிறார். ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் எவ்வளவு கடினப்பட்டு வேலை செய்து பொருளீட்டி கொண்டு இருந்தாலும் அவன் ஒரு 10 அடி தூரம் நடந்து முன்னேறி போனால், தன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் சென்றால் 15 அடிக்கு முன்னால் சென்று அந்த ஊழானது, விதியானது வாவென்று அவனை வரவேற்று கொண்டு செல்லும். அவனுக்கு விதிக்கப்பட்ட எதையும், இறைவன் ஒருவனால் தவிர விதிக்கப்பட்ட எதையும் மாற்றக்கூடிய அளவிற்கான வல்லமை இந்த உலகிலே வேறு ஒருவனுக்கும் கிடையாது. அதனால்தான் ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று சொல்கிறார் வள்ளுவர். அவன் என்னதான் கடினப்பட்டு செல்வத்தை சேமித்து நின்றாலும் அது அவனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்குரிய வகைப்பாடு விதியில் இருந்தால் மாத்திரமே அது கிடைக்கும். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது என்று வள்ளுவர் ஒரு குறள் கூறுகிறார். நீ எவ்வளவுதான் செல்வங்களை சேமித்து வைத்திருந்தாலும், ஓடி ஓடி தேடிய செல்வங்களை நீ இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டும் என்று விதி இருந்தால் மாத்திரமே அதனை அனுபவிக்க இயலும். இல்லை என்றால் எவ்வளவு செல்வங்களை நீ சேர்த்து வைத்திருந்தாலும் விதியின்படி நீ அனுபவிப்பதற்குரிய உனக்குரிய யோகம் இல்லை என்றால் நிச்சயமாக உன்னால் அனுபவிக்க இயலாது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது என்று வள்ளுவர் அந்த குறளின் மூலமாகவே நமக்கு கூறுகிறார். சரி, மனிதருக்கு மட்டும்தான் இந்த ஊழ் இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த உலகத்துக்கே ஊழ் இருக்கிறது என்று வள்ளுவர் ஒரு குறளிலே கூறுகிறார். இருவேறு உலகத்து இயற்கை, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறாய் தெள்ளியராதால் இந்த உலகம் என்பது கூட இயற்கையினுடைய பார்பட்டு இருவேறு உலகத்து மனிதர்களாக பிரித்தறியப்படுகிறது. ஒரு மனிதனை செல்வந்தராகவும் ஒரு மனிதனை அறிவுடையவராகவும் இந்த உலகம் படைத்து வைத்திருக்கிறது என்று வள்ளுவர் இருவேறு உலகத்து இயற்கை என்று கூறுகிறார். திருவேராயினும் தெள்ளியராயினும் என்ற 2 நிலையிலேதான் இந்த உலகத்தில் பிறக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். இன்னொரு குறளிலே ஊழையும் உப்பக்கும் காண்பவர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் என்று கூறுகிறார். அதாவது இன்னொரு இடத்திலே ஆழ்வினை உடைமையிலே அவர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த வினைப்பயனுக்கு எதிரான ஒரு கருத்தினை வைக்கிறார். ஒருவனுக்கு வாழ்வில் சோர்வுறும்போது அவனுக்கு வினைதான், நீ செய்த வினையின் பொருட்டுதான் உனக்கு அது முந்தி வந்து நிற்கிறது என்று சொன்ன அதே வள்ளுவர் ஆழ்வினை உடைமையிலே வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறார். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி சென்றாலும் உனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, உன்னுடைய முயற்சிக்காக உனக்குரிய வினைப்பயன் மூலமாக ஏதாவது கிடைக்கும் என்று சொல்கிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பவர்
உழைவின்றி தாழாது உணற்றுபவர் என்று வள்ளுவர் முன்னெடுத்து வைக்கிறார். இந்த குறளின் மூலமாக உள்ளத்தில் சோர்வடையாமல் உழைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் ஒரு படி கூட வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்ற நிலை வருகின்ற பொழுது அவனுக்கு ஆறுதலாக சொல்கிறார். அதற்கு ஆறுதல் இன்னொரு குறளிலே இருக்கிறது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று கூறுகிறார். தெய்வத்தால் ஆகாத செயலாக இருந்தால் கூட நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்தால் அதற்குரிய பயனானது உனக்கு கிடைக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். விதிப்படிதான் வாழ்க்கை நடக்கும் என்றாலும் ஒவ்வொரு மனிதனும் விதியே நினைத்து கொண்டிருந்தால் எந்த செயற்பாடும் இந்த உலகத்தில் நடக்காது என்பதற்காகத்தான் வள்ளுவர் முயற்சியோடு நீ செயல்பட்டு கொண்டிரு, உனக்கான வினைப்பயன் மூலமாக உனக்கு எதிர்காலத்திலே ஒரு நல்ல வாழ்விலே பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் என்று கூறுகிறார். நம்முடைய சைவம் வினையை 2 வினையாக கொண்டிருக்கிறது. ஒன்று நல்வினை, இன்னொன்று தீவினை. இந்த நல்வினையும் தீவினையின் மொத்த தொகுப்பு, அதற்கு வடமொழியிலே சஞ்சித வினை என்று பெயர். தூய தமிழிலே பழவினை அல்லது தொல்வினை என்று பெயர். ஒவ்வொரு பிறவிலும் நம் மனிதர்கள் செய்கின்ற இந்த வினைப்பயனுடைய மொத்த தொகுப்பு, இதற்கு தொல்வினை அல்லது பழவினை என்று பெயர். இதிலே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். நாம் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிறவிகளிலே 50% நல்வினைகளும் 50% தீவினைகளும் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது மொத்தமாக அடுத்த பிறவிக்கு இதன் பயனை அனுபவிக்கும் பொருட்டு இறைவன் நமக்கு கொடுப்பதில்லை. இந்த 50-50 இதில் ஒரு 10%, நல்வினையில் 10%, தீவினையில் ஒரு 10% கொடுத்து நம்மை இந்த உலகுக்கு அனுப்புகிறான். இதற்கு பெயர் நுகர்வினை என்று பெயர். மொத்த தொகுப்பிற்கு தொல்வினை என்று பெயர். நாம் இந்த பிறவியிலே அனுபவிப்பதற்கு நமக்கு கொடுப்பது நுகர்வினை என்று பெயர். இந்த நுகர்வினையின் பொருட்டுத்தான் நமக்கு இறைவன் தனு, கரணம், புவனம், போக என்ற அளவிலே நம்மை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். எந்த ஊரிலே நாம் பிறக்க வேண்டும், எவ்வவற்றை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது சென்ற தொடர்ச்சியான பிறவிகளின் பொருட்டுத்தான் நமக்கு இன்று நமக்கான தாய் தந்தையர், நமக்கான உற்றார் உறவினர்கள், நாம் எந்த ஊரிலே பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய பழவினையின் பொருட்டுத்தான் நமக்கு இந்த பிறவி கிடைக்கிறது. அதனால் இறைவன் நமக்கு கொடுக்கவில்லையே என்று நாம் இறைவன் மீது குறை சொல்லக்கூடாது. நமக்கு கிடைத்ததெல்லாம் நம்முடைய வினையின் பொருட்டுத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இனி வருகின்ற பிறவிகளிலாவது நமக்கு நல்ல பிறவி கிடைக்க வேண்டும் என்றால் கிடைத்த இந்த பிறவியில் நல்வினைகளை அதிகமாக செய்து தீவினைகளை குறைவாக செய்தாலே நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த பிறவியானது நல்ல ஒரு அருமையான பிறவியாக இருக்கும். சரி, 2வது வினை நுகர்வினையாக இருக்கிறது. அடுத்து இந்த பிறவியிலே நாம் செய்கிறோம் அல்லவா, அந்த நல்வினை தீவினைக்கு ஆகாமிய வினை என்று பெயர். இன்னொரு பெயர் தமிழிலே வருவினை என்று பெயர். அடுத்த பிறவி நாம் எடுப்பதற்காக நாம் இந்த பிறவியிலே சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நல்வினை தீவினைக்கு ஆகாமிய வினை என்று பெயர். இப்படி நமக்கு தொடர்ச்சியாக 3 வினைகள் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 1 தொல்வினை, 2 நுகர்வினை, 3வது இப்பிறவியிலே நாம் அனுபவிக்கக்கூடியதுக்கு பெயர் வருவினை என்று பெயர். இந்த 3 வினைகளின் பார்ப்பட்டுத்தான் நமக்கு பிறவிகள் என்பதே கிடைக்கின்றது. அதனால் நாம் கிடைத்த இந்த பிறவியிலே எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி, யாருடைய மனதையும் புண்படாமல் இருந்து, மற்றவர்கள் மனம் கோணாமல் இருந்து, அடுத்த பிறவியில் நாம் ஒரு உயர்ந்த பிறவியை அடையலாம். அடைவதற்குரிய வழிமுறைகள் நம் சைவ சமயத்திலே உள்ளன. சைவ நெறிகளை பின்பற்றுவோம். சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்பதை உணர்ந்து அவன் வழியில் நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.